ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு vlog with திரு. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்க வேம்பார் அப்படின்ற பிளேஸில் தான் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சில் இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போட்ஸ் நிறையா இருக்குது. என்னடா இது போட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிப்பாங்க. ஸோ மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு 2 days 3 days அந்த மாதிரி கூட போவாங்க. போயிட்டு ஒரு 3 months கழிச்சு கூட மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் போட்ஸு. இது எல்லாமே மீன் பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வலையெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பின்னிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரி பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இப்போ தான் ஒரு படகு கிளம்புது. ஓகே, கிளம்பிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அங்கே இருக்கிறது தான். ஸோ நம்மளுக்கு மணலில் நடக்கணும் அப்படின்ட்டுனாலே ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அதுவும் கடல் மணலில் நடக்கணும் அப்படின்னா அவ்வளோ இஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நடந்துட்டுருக்கேன். ஓகே, இப்போ அஸ்விதா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சோம். அஸ்விதாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 months தான் ஆகுது. ஸோ மேடம் உட்காந்துருக்காங்க. ஓகே, அப்பா பயந்துட்டே இருந்தாங்க விழுந்துருவாளோ அப்படின்ட்டு. பட் உட்காந்துட்டு இருந்தா, நல்லாவே உட்காந்துட்டு இருந்தா அந்த மணலில். ஸோ நாங்களும் விட்டுட்டோம், மணலில் தானே அப்படின்றனால. எதுவும் அடியெல்லாம் படாது இல்லையா, அதனால சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் நேரம் உட்காரட்டும் அப்படின்னு விட்டுட்டோம். ஸோ ஓகே, மேடம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தான் அடம் பிடிச்சி அவளை நடக்க வைக்கலாம், அந்த மணலில் நடக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நடக்க வச்சுட்ருக்கோம். எடுத்துக்கலாங்க. வாங்க 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 நடங்குவோம். நார்மலாகவே நம்மளுக்கு சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஓகேங்களா, நம்ம சொந்த ஊருக்கு போயிருந்தோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. உங்களோட சொந்த ஊர் எது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. vlog with திரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்விதாவுக்கு சாயல்குட்டியில் போயிட்டு கொலுசு ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த சவுண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சலங்கை வச்சு தான் போட்டிருந்தா. இது ஃபுல் சலங்கை வச்சு போட்டதும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை பிடிச்சிக்கிட்டே இருந்தா. நாங்கள் ஷேர் ஆட்டோவில் போயிட்டு இருந்தோம். அதை பிடிச்சிட்டு அந்த சவுண்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிட்டே இருந்தது. சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாவோட சொந்த ஊரான முத்தியாபுரம் வேம்பார் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த ஊருக்கு போயிருந்தோம். ஆக்சுவலி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். ஸோ அங்கே கோயிலுக்கு அப்படி போகலாம் அப்படின்றதுக்காக போனோம். இதுதான் அங்கே இருக்க கோயில். ஓகே, அம்மா ஏதோ ஒரு செடி ஒன்று இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தாங்க. பூ ஏதோ இருந்தது, அதை பறிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே, நான், அப்பா, அம்மா, தங்கச்சி, அப்புறம் அஸ்விதா, நாங்கள் 5 பேர் போயிருந்தோம் அந்த கோயிலுக்கு. தட் மீன்ஸ் ஊருக்கு போயிருந்ததே நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். ஓகே ஓகே, ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நம்ம சொந்த ஊர் போகணும் அப்படின்றதே நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டோரி இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. vlog with திரு. பாய்.